ஹாய் காய்ஸ்! நேத்து ஸ்டோரி எப்படி முடிச்சிருந்தோம்னா, ஜேஎம் அண்ட் ஜேகேக்கு எப்படி பாண்ட் கிரியேட் ஆச்சு அண்ட் அது எப்படி போச்சு அப்படின்றத தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஆ, இது வந்து எப்படி தெரியுமா? இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லைக் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆன பிறகு நடக்கிற ஸ்டோரி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்பம் நோ மோர் ட்ரீம்ஸ். அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் கையில் கேமரா வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கும். லைக் அவங்களோட எபிசோட்ஸ் மாதிரி. ஓகே. அந்த மாதிரி ரிலீஸ் ஆன பிறகு ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு நல்லா நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க. பிடிஎஸ் ஜெலஸ் மூமெண்ட்ஸ், பிடிஎஸ் தட் மூமெண்ட், பிடிஎஸ் திட் மூமெண்ட் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜங்குக் தான் இப்போது அவர் வந்து ஒரு ஷாப்பில் உட்காந்துட்டு, ஷாப்புக்கு வெளியில் இருக்க ஜஸ்ட் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு அதை தான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. எல்லாம் நல்லா தான் போகுது, பட் அவருக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய ரூமர்ஸ்லாம் ஷிப்பிங்ஸ்லாம் நடக்கும்ல, இவங்கள லவ் பண்ணுறாங்க, அவங்க இவங்கள லவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஷிப்பிங்ஸ் தான் அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போது மீடியாவில் என்ன இருக்குன்னா, ஜேகேக்கு டேங் மேலே ஒரு க்ரஷ், ஜிமினுக்கு ஜேகே மேலே ஒரு க்ரஷ், இந்த மாதிரி ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி ஷிப்பிங்லாம் நிறைய க்ரியேட் ஆகிருக்கு. அதை தான் உட்காந்து இன்னும் அவருக்கு ஒன்றுமே புரியல, புதுசாக இருக்குது. என்னடா இது, நான் ஒரு பையன், எனக்கு எப்படி இன்னொருத்தர் மேலே க்ரஷ் வரும், அப்புறம் ஒரு பையன் எப்படி என்ன லவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. இஸ் லிட்ரலி 16 ரைட்? அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது புதுசாக இருக்குது, ஒரு பையன் எப்படி லவ் பண்ணுவாங்க, இது என்ன இப்படிலாம் க்ரியேட் பண்ணி வச்சிட்ருக்காங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஃபேன்ஸோட அந்த எடிட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அதில் வந்து அவன் நோட் பண்ணுறது என்னென்னா, ஜேகேக்கு டேங் மேலே ஒரு க்ரஷ் இருக்க மாதிரி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஆனால் அது ஜேகேக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஷிப்பை வந்து அவன் பெருசாக எடுத்துக்கல அவனோட மைண்டுக்கு. பட் ஜிமினுக்கு ஜேகே மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்ற ஷிப்பை மட்டும் அவன் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஊர்ந்து கவனிக்கிறான். ஏன்னா அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஜீகோக்கோட மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டச்சியாக இருக்கும்ல, அதெல்லாம் ஊர்ந்து கவனிக்கிறான். என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்து டேங் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்ட்டு அவனுக்கு தெரியும். ஆனால் வந்து ஜிமினுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்றது அவனால் ப்ரூவ் பண்ண முடியல. பிகாஸ் அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்குது. ஜிமின் கிட்ட வர்றது, ஹக் பண்ணுறது, கையை பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஜிமின் லவ்வோட பண்ணுறான்றத இப்போ தான் ஓரளவுக்கு புரியுது. ஐ மீன் அந்த எடிட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஜேகேக்கு. அவன் அதை தான் ஒரு மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அது ஒன்ஸ் டுவைஸ் பார்த்தா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். திரும்பி அதே பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்காது, என்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகுது ஜேகேக்கு. அவன் உக்காந்துட்டு இருக்க அந்த டேபிளில் அவன் காலை என்னமோ ஆட்டிக்கிட்டே இருக்கான். அந்த எடிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த சாங் இதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் இஸ் ராங். உண்மையிலே ஜேஎம்க்கு வந்து ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படின்ட்டு அவனுக்கே இப்போ தோண ஆரம்பிக்குது. ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஹவ் கேன் அ பாய் கேன் லவ் அனதர் ஒன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இப்போது 2 பொண்ணுங்க, ஸ்கூல் பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் நடந்து வரும்போது ஜேகே கவனிச்சிருப்பாங்க. தே ஆர் ஃபேமஸ், பட் ஃபேன்ஸ் வந்து பின்னாடியே சுற்றுற அளவுக்கு இன்னும் பெருசாக ஃபேமஸ் இல்லை. ஆனால் அந்த 2 பொண்ணுங்க நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க, ஹீஸ் ஜேகே ஃப்ரம் பிடிஎஸ் அப்படின்ட்டு. அவங்க அந்த 2 பொண்ணுங்க ஒரு மாதிரியா தயங்கிக்கிட்டே ஜேகே கிட்ட வராங்க. ஜேகே அது வரைக்கும் அந்த ஃபோனையும் ஒரு மாதிரி டென்ஷனாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா ரூமர்ஸ் இப்படிலாம் பரவுது அப்படின்ட்டு. அந்த 2 பொண்ணுங்க வந்து ஜேகே கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே காதுலேயே வாங்கலை, அவன் இன்னமும் அதையே நோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்க திரும்பியும் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஜியோன் ஜங்குக் தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லவுடாக கேட்குறாங்க. ஜேகே அப்போ தான் நோட்டீஸ் பண்ணிவிட்டு மேலே அப்படி பார்க்குறான், யாரா அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். அந்த 2 பொண்ணுங்களும் ஜேகே பார்த்தோன்னே ஜேகே பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் எக்ஸைட் ஆகுறாங்க.
ஜேகேவும் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு எஸ் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓ அப்போது நீங்கள் ஜியோன் ஜங்குக் தானா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எஸ் நான் தான் ஜியோன் ஜங்குக், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க 2 பேரும்லாம் எங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குற நோட்டில் உனக்கு ஆட்டோகிராஃப் போடுறாங்க. இது வந்து பார்த்துட்டு ஒரு சிலர் வயிறு எறிகிறாங்க. வேற யாரும் இல்லை, கேர்ள்ஸ்னாலே அவங்க பின்னாடி சுற்றுறவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி தூரத்துலேருந்து அந்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்த பசங்க பார்க்குறாங்க. அந்த பசங்களுக்கு வந்து ஜேகேவும் பெருசாக அடையாளம் தெரியல. பட் ஏதோ ஒரு ஃபேமஸான ஆள் போல், அதனால தான் அந்த பொண்ணுங்க ஆட்டோகிராஃப் வாங்குறாங்கன்னு தெரியுது. அவனுங்களுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. என்னடா இது, நம்ம பின்னாடி ஒரு சுற்றிட்டு இருந்தா இவனுங்க அவங்ககிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காளுங்களே அப்படின்ற மாதிரி அவனுங்க கொஞ்சம் ஜெலஸாக நின்றுட்டு இருக்கானுங்க. இப்போது அதில் ஒரு பையன் தான், டேய் இவன் எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பையனும், யாரா அவன், எதுக்குடா அவளுங்க போய் அவங்ககிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப்லாம் கேட்டுட்டு இப்படி வலிஞ்சு நிற்கிட்டு இருக்காங்க, என்னடா நான் தானடா அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு டென்ஷன் ஆகுது அந்த பொண்ணோட க்ரஷ்க்கு. ஏய் அவன் இந்த புதுசாக ஒரு பேண்டு கூட க்ரியேட் ஆச்சுடா, இது பேர் கூட என்னமோ வரும்டா, பிடிஎஸ், அந்த பேண்டில் இருக்க பையன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பிடிஎஸ்ஸா? ஆமாண்டா, நான் கூட கேள்விப்பட்டேன்னு நினைக்கிறேன். அதில் வர பையனா அது? அவன் பேர் ஜேகே தானே அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஆமாண்டா, ஒருவேளை பெரிய ஃபேனாக இருப்பாங்க போல், அதான் போய் அவன் ஆள் ஆட்டோகிராஃப் வாங்குது. டேய் கடுப்பேத்தாடா, நான் அவன் பின்னாடி சுற்றிருந்தா இவன் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கொஞ்சம் டென்ஷனில் சொல்கிறான். டேய் மச்சான் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் காதுகிட்ட போயிட்டு, இவனுக்கு அந்த பாய் பேண்டில் ஒருத்தன் மேலே க்ரஷ் இருக்கான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா சொல்கிற? அதான்டா அது அந்த மாதிரி பையன் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா சொல்கிற? ஏய் இதெல்லாம் நம்புறியா நீ? அதெல்லாம் சும்மா ரூமராக இருக்கும்டா, இந்த மாதிரி நிறைய நம்மளும் பார்க்குறோம்ல. ஏய் இருக்கட்டும்டா, வாழை போயிட்டு வால் போய் அவன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குதுல்ல, நம்ம போய் அவங்ககிட்ட பேசி இப்படி மொக்க பண்ணி வெறுப்பேத்தி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவனுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கும்ல, அந்த பையனும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படின்ற, ஆமாண்டா அப்போ தான் வந்து அவனுங்களும் ஒரு ஆள் இல்லைன்ட்டு கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, நம்ம யாருன்னு காட்ட வேணாமா அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு மாதிரி கெத்தாக பேசிட்டு அவன் ஜேகே இப்போ அந்த பொண்ணுங்க ஆட்டோகிராஃபி வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஜேகேயும் ஓகே ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருப்பான். ஓகே வெளியில் இருந்தால் ஆளுங்க ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்கும் போது இந்த பசங்க போய் முன்னாடி நிற்கிறாங்க. ஜேகே எல்லாம் பார்த்துட்டு அவன் தனியாக வந்திருப்பான். பார்க்குறான் யார் அப்படின்ட்டு. நீ ஜேகே தானே, இந்த ஏதோ ஒரு பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் பையன் பின்னாடி சுற்றினா அப்படின்ற மாதிரி முழிக்கிறான் அந்த பசங்களை பார்த்துட்டு. அந்த பசங்க ஒரு மாதிரி கேங்காக வந்திருப்பாங்க. அதான் அவன் பேர் டேயங்காடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாண்டா வந்துச்சு, நீ அந்த பையனை லவ் பண்ணுறியாமே அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. அதுக்கு ஜிக்கித, ஏய் உனக்கு என்ன வேணும், என்ன பேசிகிட்டு இருக்க, போ தள்ளி அப்படின்ற மாதிரி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டான். அவன் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கான் அந்த ரூமரை பற்றி, இதில் தேவையில்லாமல் இவனுங்க வேறு டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கானுங்களா, தள்ளுறா அப்படின்ற மாதிரி அவனை தள்ளி விட்டு பார்க்காங்க. இப்போ உண்மைதான் போலியே, என்ன நீ அவனை லவ் பண்ணுறீங்களாமே, ஐ மீன் ஒரு பையன் மேலே விடுறா ஃபீலிங்ஸ் வருது உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் பக்கத்தில் பார்த்துருச்சு கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜெக்கிக்கு டென்ஷன் ஆகுது. ஏய் வாய் அடைக்கி பேசு, என்ன பேசுகிற, தெரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறான். நில்லு அப்புறம் பின்னாடி ஒரு பையன் சுற்றுறான். அவன் பேர் ஜிமின் கரெக்டா? நான் கூட ஒரு ஃபோட்டோலாம் பார்த்தேன். அவன் பார்க்க பையன் மாதிரியே இல்லையே, கொஞ்சம் என்னமோ பொண்ணு மாதிரி இருந்தான்டா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி கலாய்க்கிறான். ஜேகே தான், டேய் நட வேணும், எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பேர் இன்னொரு வாட்டி ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னா வாயை உடைச்சினேன் அப்படின்ற மாதிரி ஜேகே மிரட்டுறான். ஐயோ வாயை உடைச்சிடுவியா நீயா,
பார்த்தல்ல இத்தனை பேர் இருக்கோம், எங்கள் வாயை நீ உடைக்க போறியா அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு மாதிரி திமிரா பேசுகிறாங்க. ஜேகேயும் அமைதியாக இருக்கான். நீ அவனை லவ் பண்ண, அவன் உன்னை லவ் பண்ண, என்னப்பா நீங்கன்னா அப்போது அந்த இடத்துல என்ன சாண்ட்விச் கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறான். ஜேகேக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. அவன் ஜேகேக்கு பொறுமை இழந்துட்டான். போய் நான் மூஞ்சிலையும் ஒரு பஞ்சு விட்டுருப்பான். அவனுங்களும் சும்மா இல்லை, என்னையாடா அடிக்கிற அப்படின்ட்டு குரூப்பாக சேர்ந்து ஜேகே மேலே கை வச்சு அடிக்க பார்க்குறானுங்க. ஜிமின் வந்திருப்பான். ஜிமின் வந்து ஜேகே இப்படி அடி வாங்குறதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃபையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸ்டாஃப் பெரிய ஆள் அப்படின்றதுனால ஸ்டாஃப் வந்தோடனே அவங்கெல்லாம் பயந்து ஓடுறானுங்க, மாட்டினா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு. ஜிமின் தான் இப்போ ஜேகேயோட கையை பிடிச்சி, ஜேகே என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு அவனுங்க கூட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜேகேயோட ஃபேஸை ஒரு மாதிரி பார்த்து கேட்குறான். ஜேகேல கையை விடு அப்படின்ற மாதிரி கையை உதறான். ஜிமின் ஒன்றுமே புரியல. ஜேகே என்ன ஆச்சு, எதுக்கு அவனுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்க, அதுவும் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுது, அதுவும் இல்லாமல் ஸ்டாஃப் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காருல, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜேகே ரொம்ப ஜிமின் ஒன்று ஒரு மாதிரியா ரொம்ப இதுவாக கேட்குறான். ஜேகேல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ முதல்ல எப்படிங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் எப்படி வந்தேன்னா உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகேக்கு டென்ஷன். எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கான். ஜேகே இதில் என்ன இருக்குது, உன்னை அங்கே காணோம் அதனால் தேடி வந்தேன், அப்புறம் பார்த்தா நீங்கள் இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க திக்கி தண்ணி சொல்கிறான். டக்குன்னு ஜேகே அப்படி கேட்கும், அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜிமின் எப்பவுமே ஜேகே ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் எப்பவும் போல. இன்னைக்கு அப்படி வர்றது இவன் திடீர்னு இப்படி கேட்கவும் வந்து ஜிமினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி வளர்றான். ஜேகே தான் தயவு செய்து கொஞ்சம் தள்ளி இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுறான். ஜிமின் தான் என்னாச்சு ஜேகே, ஏன் இவ்வளோ டென்ஷனாக கத்துற, கொஞ்சம் உங்ககிட்ட சொன்னால் புரியாதா, தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி ஜிமின் அதை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அவர் 2 அடி பேக்லேயே நின்றுட்டு யோசிக்கிறான், ஏன் ஜேகே இப்படி ரூடாக பேசணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஓகே ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கான் போல் அப்படின்ட்டு ஜேமும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஓகே ஏதோ டென்ஷனில் இருக்கான் அப்படின்ட்டு ஜேகே முன்னாடி நடந்து போக ஜெயம் வந்து 10 அடி பின்னாடியே நடந்து போகிறான். சரி கிட்டே போனால் டென்ஷன் ஆவான், அந்த தள்ளியே இருக்கலாம் அப்படின்ட்டு ஜேகே நேராக அவன் ரூமுக்குள்ளே போகிறான். ஐ மீன் அவங்கெல்லாம் தங்கியிருப்பாங்கல்ல, எல்லாம் ஒரே ரூம் தான் இருப்பாங்க. ஸோ அவன் நேராக வாஷ்ரூமில் போயிட்டு ஒரு மாதிரி அவன் மூஞ்சி கழுவுறான். அவனுங்க அங்கே என்ன நடந்தது, அவனுங்க என்ன பேசினானுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக டென்ஷன் ஆகுது. ச்சே ஏன் இப்படிலாம் நடக்குது, அதுவும் இல்லாமல் ஜெயம் வேற, இப்போ ஜெயம் வந்து என்னை காப்பாற்றணும், அவனுங்க என்ன நினச்சிருப்பானுங்க, ஐயோ என்னதான் நடக்குது, இப்பெல்லாம் ரூம்ஸ்க்கு வரும். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, ஐயோ வெளியில் இருக்க எல்லாரும் என்னை பற்றி தான் நினைக்கிறாங்களா, ஒருவேளை ஐயோ ஓகே இதுக்கப்புறம் டிஸ்டன்ஸாக இருடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த ரூமர்ஸ் வந்து புதுசாக இருக்குது, அது பிடிக்கல. அப்படி ஒரு ரூமர் பரவாது, டென்ஷனாக இருக்கான். இப்படி தான் அவங்க டேஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஜிமின் 2 பேரையும் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ண பார்த்துருப்பான். பட் அவனால் அது எப்படி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியாதுல்ல. தேவன் கூட வந்து அவனுக்கு 1.5 வருஷம் பழக்கம் இருக்கும், டெபியூட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் பழக்கம்ல. ஜிமின் கூட இப்போது ஒரு 6 மந்த்ஸாக பழகிட்டு இருக்கான். அதனால் வந்து ஜிமின் அவனால் எப்படி சொல்கிறது, டேங்க அவனால் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ஜிமினை யோசிக்கும் போது டேங்க வந்து ஓரளவுக்கு முன்னாடியே தெரிஞ்ச பையன் இல்லையா. ஸோ வந்து அவனால் டேங்க ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியல. பட் ஜிமின் வந்து அவன் பின்னாடி சுற்றுறதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருப்பான். ஜிமின் வந்து எங்கே போனாலும் முதல்லலாம் ஜிமின் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடவா, அங்கே சாப்பிடவா, அப்படி சாப்பிடவா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு ஜேகேயை போய் வாங்கி கொடுப்பான். இப்போ ஜிமின் கூப்பிட்டாலும் போகிறதில்ல, ஜிமினை வந்து ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிடுறான். ஏன்னா வந்து ஜிமினுக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரூமர் இருக்குல்ல, அதை இதுக்கப்புறம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஜேகேக்கு டேங் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு ஜேகேக்கே தெரியும், அதனால் அவனுக்கு வந்து அது பெருசாக தெரில. ஆனால் வந்து இது வந்து ஜிமின் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுல்ல. ஜிமின்
நீ இப்படி தள்ளிடு இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட நேராக போயிட்டு சொன்னால் ரூடாக இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான், அவன் ஜிமினை மட்டும் அவாய்ட் பண்ணிடுவான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. அந்த சண்டைக்கு அப்புறம் அவன் சரியாக ஜிமின்கிட்ட பேசியிருக்கவே மாட்டான். இப்போது ஒரு இன்டர்வியூ ரூமில் தான் காட்டுறாங்க, அதாவது ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அங்கே இன்டர்வியூக்கு அங்கே தான் காட்டுறாங்க. எல்லாரும் காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களும் பிடிஎஸ் மெம்பர்ஸை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து எல்லார்கிட்டேயும் வந்து யார் உங்களோட ஃபேவரெட்டு இந்த குரூப்பில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க. எனக்கு தேங்க வந்து ஜிமினை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகா ஹோபி தான் என்னோடய விட்டமின் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போது கேள்வி வந்து ஜெயம் கிட்ட வருது, உங்களோட ஃபேவரட் மெம்பர் இங்கே யார் அப்படின்ற மாதிரி. ஜிமின்ல யோசிக்கவே இல்லை, எனக்கு வந்து ஜேகே தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், அப்படியா ஏன் ஜேகேவை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஜேகேவை பிடிக்கும் பிகாஸ் அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான், அவன் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டர்வியூஸும் அப்போது உங்களுக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன்கிட்ட பிடிக்காத ஒரு சில விஷயங்களும் இருக்குது. இருந்தாலும் அவனை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக பதில் சொல்கிறாரு. ஜேகே தான், ஐயோடா ஆல்ரெடி என்னென்னமோ ரூமர் கிளம்பிகிட்ருக்கு, இவன் வேறு க்யூட்டாக இருக்கான் வேறு பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். இப்போ ஜேகே கிட்டே கேட்குறாங்க, ஜேகே உங்களுக்கு எந்த மெம்பரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஜேகேல எனக்கு ஆரம்பம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்னடா இது நம்ம அவனை சொன்னோமே, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இருந்தாலும் ஆரம் சொன்னது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹாரம் ஏன் ரொம்ப பிடிக்கும்? நான் அவருக்காக தான் வந்து இந்த பேண்டில் ஜாயின் பண்ணேன், அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லோரும் சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் போது ஜேகே கிட்ட தான் கேட்குறாங்க, உங்களோட நிறைய எபிசோட்ஸ்லாம் பார்த்தோம், அதில் நீங்கள் யார் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகேல எல்லாருமே அழகு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான், இவங்க இது அப்படி இப்படின்ட்டு. அப்போ அந்த இன்டர்வியூவர், அப்படியா ஜிம்மினை மட்டும் இதை லாஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, ஜிம்மினுக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமாமே அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவர் கேட்குறாரு. ஜேகேல யோசிச்சுட்டு, இவன் வேறு அப்போ தான் கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அப்படி இல்லை, ஜிமின் வந்து அழகு தான், பட் அவனை விட இங்கே இன்னும் நிறைய பேர் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கொஷினை ஸ்கிப் பண்ண தெரியல. ஸோ வந்து ஒரு மாதிரியா ஒளர்றான். ஜிமினுக்கு என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜேகேயோட பதிலெலாம் அவனுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இத்தனை நாள் ஜேகே நல்லா பேசிட்டு நல்லா இருந்த பையன் திடீர்னுட்டு மாதிரி அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது. ஜிமினுக்கு ஆல்ரெடி நிறைய ஹேட் இருக்கும், அவன் வந்து பொண்ணு மாதிரி இருக்கான், அவனுக்கு அது ஊக்கல் சரியாக வரலை, அவனுக்கு டான்ஸ் ஆட தெரியல அப்படின்ற மாதிரி, அவன் அழகாக இல்லை அப்படின்னு நிறைய இதெல்லாம் இருக்கும். இதில் ஜேகேவும் அப்படி சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பெருசாக எந்த ஒரு மெம்பரும் நோட் பண்ணலை. டேங்குக்கு மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி டேங் மட்டும் நோட்டீஸ் பண்ணிப்பான். அவனும் ஜிம்மினை பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறான். ஜிம்மினும் வந்து ஓகே இங்கே இன்டர்வியூவில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை அந்த ஃபேஸை பெருசாக காமிக்காமல் அவனும் சிரிக்கிறான். அடுத்த கொஷின் அந்த இன்டர்வியூவர் தான், ஓகே இப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, நீங்கள் ஒரு பிளேஸ் போகிறீங்க, ஒருத்தவங்க கூட போக போகிறீங்க, ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யார் கூட எங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லா மெம்பர்ஸும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஜிமின் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஜேகே கூட கடலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லா மெம்பர்ஸும் ஓஹோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோரஸாக கத்துறாங்க. அப்படியா அப்போது ஏன் எப்போ போகிறீங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கேட்குறாரு. எனக்கு தெரியல ஜேகே வருவானா அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்க்குறாங்க. இப்போ ஜேகேல எனக்கு ஜின் ஹயாங்கோட சியோரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது இன்டைரக்டாக ஜிம்மினோட ப்ரப்போசல், ஐ மீன் ஜிம்மின் கூட வரியான்ற கேட்குறத அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஜிம்மினுக்கு.
அது என்னன்னு தெரியல. ஜிமின் வந்து ரொம்ப டைனியான விஷயத்த நோட் பண்ணிட்டு இருக்கான். அது டைனியான டிஃப்ரென்ஸ் தானே. கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு ஜேகேக்கு? இப்போ தான் அவாய்ட் பண்ணுறான். இப்போது அவன் என் கூட வரமாட்டேன்னு சொல்கிறானோ, அதுதான் ஜின் ஹயாங் கூட போகிறேன்னு சொல்கிறானோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. தலை ஒரு மாதிரி வெடிக்குது. இருந்தாலும் வந்து இங்கே எதுவும் காட்டிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு மாதிரி சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கான். அந்த இன்டர்வியூவும் முடியுது. இன்டர்வியூ முடிஞ்சதுன்னா எல்லோரும் வந்து லஞ்சுக்காக போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. ஹோட்டல் தான் போயிருப்பாங்க. மெம்பர்ஸ்லாம் போய் உட்காடுறாங்க. ஜிமின் நான் ஜேகே பக்கத்தில் போகிறான். ஏன்னா வந்து அந்த மூவ்மெண்ட்டால் அவன் ஹர்ட் ஆகிட்டான் அப்படின்ட்டு யார்கிட்ட காமிக்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் சகஜமாக பழகணும்ல. இப்போது அவன் ஜேகே கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் அந்த இன்டர்வியூவால் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி மெம்பர்ஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், போய் ஜேகேவோட சேர் பக்கத்துலேயே உட்காடுறான். ஜேகே அதை பார்க்குறான். ஜேகேக்கு என்னடா இவன் இவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் திரும்பி பக்கத்தில் வந்து உட்காடுறான் இருக்கு. ஜேகேக்கு அந்த மாதிரி ரூமர் பரவ சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவன் ஜேஎம் அவாய்ட் பண்ணணுன்னு பார்க்குறான். ஆனால் ஜேஎம் வந்து பக்கத்துலேயே வந்து உட்காரும். கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அவனுக்கு. இப்போது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு முடிச்சுட்டு வெயிட்ரு போயிடுறாரு. ஜேஎம்மோ அவன் பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் ஜேகே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, ஜேகே பிடிக்கும்ல சாப்பிடு, இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹோட்டலில், நான் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஜேகேக்கு ஃபுட்டை பற்றி பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கான். ஜேகேல இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கலை அப்படின்ட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பான். அப்படியே அவன் பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி போயிட்டான். ஜேம்க்கு எப்படி சொல்கிறது, முழுசாக வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இவ்வளோ இப்படிலாம் வந்து ஜேகே நடந்துக்கிட்டதே இல்லையா. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. இப்பயும் உட்காந்து அழணும்னு தோணுது. பட் வந்து ஓகே அவன் எதுவும் டென்ஷனில் இருக்கான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சி ஜேமும் விட்டுடுறான். என்னாச்சு, ஏன் ஜேகே இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான்? என்னை அவாய்ட் பண்ணுறானா? ஆனால் ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ ஜிமினா ஏதாவது தப்பு பண்ணிட்டே என்ன, அதனால ஜெய்கே மேலே கோபமாக இருக்கானா? அவனுக்கே ஒன்றும் புரியல அவன் என்ன பண்ணான், எதுக்கு ஜேகே அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போது அவங்க எல்லோரும் லஞ்சை முடிச்சுட்டு அவங்க தங்கியிருக்க பிளேஸ்க்கும் போகிறாங்க. இப்போது தான் அந்த பிளேஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே ஓகே என்கிட்ட ஸ்டாஃப் சொன்னார், இன்றைக்கி தான் நம்ம இங்கே தங்க போகிற லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்னே ஜின்ல ஏன் என்னாச்சு, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஆல்பமே ரிலீஸ் ஆச்சு, அதுக்குள்ளே டிஸ்பேண்ட் ஆக போகிறோமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சுகா தான் வாயை மூடு, உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இவன் ரொம்ப நல்லவன் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் முணங்கிட்டே இருக்காரு. இல்லை ஜென், நாளையிலேருந்து நம்ம வேறு பிளேஸில் தங்க போகிறோம், அங்கே ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டா, என்னது அது, ஒரு வேளை ஸ்விம்மிங் பூல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஜேஹோப் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம போகிற இடத்துல நம்ம எல்லாருக்கும் தனித்தனி ரூம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டேங்கோட கண்ணு விரிஞ்சிச்சு. என்னது தனித்தனி ரூமா? ஆமாம் தனித்தனி ரூம். அப்போ தனித்தனி ரூம், தனித்தனி பெட்டு இருக்குமா? உங்கள் கூடலாம் இதுக்கப்புறம் பெட்டை ஷேர் பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி டேங் கேட்குறான். ஆமாம் நம்ம எல்லோரும் தனித்தனி ரூமில் ஸ்டே பண்ண போகிறோம். ஆஹோ ஐயோ, அப்போலாம் அது பெட்டு பெருசாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேய் எனக்கு என்னடா தெரியும், நமக்கு ஓரளவுக்கு இப்போ அந்த ஆல்பம்னால இன்கம் வர்றதுனால நம்ம வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, ஜாலி ஜாலி ஜாலி, அப்போ நான் இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு டே குடு குடு குடுன்னு ஓடி போகிறாரு. ஜிம்மினோ பின்னாடியே போகிறான். எல்லோரும் போய் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. அந்த ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இத்தனை நாள் வந்து ஒரே இடத்துல ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஜேகே நைட்டில் தூங்கும் போது ஜிம்மின் பார்ப்பான், எதிர்க்க பெட்டில் தானே பார்த்துட்ருப்பான். இதுக்கப்புறம் அதை பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஒரே இடத்துல ஒரு மாதிரி அந்த க்ளோஸ்னஸ் வந்து அவனுக்கு டிஸ்டன்ஸாக மாறிடுமோன்னு பயமாக இருக்குது. ஆல்ரெடி ஜேம் கிட்டேருந்து ஜேகே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறானா, இப்போ தனி ரூம்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜேமுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நைட்டும் ஆகுது, எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு போய் படுத்துடுறாங்க எப்பவும் போல். ஜிமன் அதே மாதிரி தான், எப்பவும் போல் அவனுக்கு தூக்கமே இல்லை. அதுவும் இன்றைக்கி நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரியா, அங்கே மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க முன்னாடி அழவும் முடியாது இல்லையா. அவன் எப்பவும் போல் வெளியில் வந்து உக்காந்துட்டு ஒரு மாதிரியா கண் கலங்கிட்டு இருக்கான். ஓகே ஜேகே, எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவுமே கிடையாது, ஆனால் எதுவும் தப்பாக இருக்குன்னு மட்டும் தோணுது. ஏன் என்கிட்ட இப்படி வியர்டாக நடந்துக்கிறேன்? நீ என்கிட்ட எவ்வளோ ஹாப்பியாக பேசுவேன், ஆனால் இப்போது நான் பக்கத்தில் வந்தாலே போயிடுறேன், என்கிட்ட சரியாக பேச மாட்டேன். இதில் வேற ஜேகே, எனக்கு சத்தியமாக கஷ்டமாக இருக்குது ஜேகே. இப்போதான் லவ்லாம் பண்ணக்கூடாது போல். எனக்கு தெரியலடா என் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு. எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது எனக்கு எப்படி உனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்தது? ஆனால் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணும் போது கூட எனக்கு இவ்வளோ வலிக்கல. நீ பேசாமல் போகிறது தான் ஜேகே ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே அவன் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்தால் அழுதுட்டு இருக்கான். ஓ, பின்னாடியிலேருந்து ஒரு குரல் ஜிமெனா அப்படின்ட்டு. ஜிமெனுக்கு ஜேகே குரலா, ஜேகேவா அப்படின்ற மாதிரி ஆசையாக திரும்பி பார்க்குறான். ஏன்னா அடிக்கடி ஜேகே தானே இப்படி வந்து நிற்பான். பார்த்தா டே நிற்கிறான். டே பார்த்துட்டு, டேய் நீ தூங்கலையா, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ டே ஜிமென் பக்கத்தில் உட்காந்துட்டு எதுக்கு எழுதிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நானா, ஒன்றும் இல்லை, புது பிளேஸ்க்கு போகிறோம்ல, இந்த பிளேஸை மிஸ் பண்ணேன் அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஜிமென் சமாளிக்கிறான். டே தான், ஜிமென் நான் ஒன்று கேட்பேன், அது கரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமென் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, ஏன் இவ்வளோ திடீர்னு இவ்வளோ சீரியஸாக பேசுகிற, நீ இப்பெல்லாம் பேச மாட்டே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்தையும் கவரப் பண்ணுறான். இருந்தாலும் டே ஜிமெனா, உனக்கு ஜேகேவை பிடிக்குமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமெனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு. ஜிமென் ஒரு மாதிரி முழிக்கிறான். டே என்னத்தை கேட்குறான் அப்படின்ற மாதிரி. ஜிமென் தான், டே ஆமாம், அவன் நம்மளோட எல்லாரையோட சின்ன பையன், க்யூட்டாக இருக்கான், நல்ல பையன், பேண்ட் மெம்பர், அவன் எப்படி பிடிக்காமல் இருக்கும், ஏன்னா நீ புதுசாக கேட்குற அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். டே தான், ஜிமென் நான் என்ன கேட்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும், உனக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி டேங்க ஒரு மாதிரி அழுத்தி கேட்குறான். ஜிமெனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி டேங்கோட ஐஸே ஒரு மாதிரி பார்க்குறான் பிளிங்க் பண்ணிவிட்டு. நான் கவனித்தேன், கொஞ்ச நாளாக நீயும் அவனும் ஒரு மாதிரியாக டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அண்ட் அவன் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான். அது வந்து எப்படி சொல்கிறதுனா தெரியலடா, எனக்கு திடீர்னு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன், உனக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி டே கேட்குறான். ஜிமெனுக்கு எப்படி சொல்கிறது, இல்லைன்னு மறுக்க முடியல, ஏன்னா டே கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான்ல. ஜிமென் ஒரு மாதிரி அவன் தலை குனிஞ்சிட்டு, நான் எதையுமே வேணும்னு பண்ணல டே, பட் எனக்கு ஏன் அவனை பிடிச்சதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி உண்மையாக அழுகிறான். டே தான் இப்போது ஜிமெனை ஹக் பண்ணிவிட்டு, இப்போ நான் என்ன கேட்டேன்னு இப்படி அழுகிற, அழாத, இல்லட்டு எனக்கு எனக்கு சத்தியமாக தெரியல, எனக்கு அவனு உண்மையில பிடிச்சிருக்கு, ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறான், எனக்கு கஷ்டமாக இருக்குது அண்ட் எனக்கு தெரியல எனக்கு ஏன் அவன் மேலே ஃபீலிங் வந்ததுன்னு. தப்பாட்டே தப்பு பண்ணுறேனாட்டே அப்படின்ற மாதிரி ஒரு அழுதுகிட்டே கேட்குறான். இப்போது டேங் நான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு
ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, ஏய் யார் சொன்னது தப்புன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இல்லை இல்லை எனக்கு தெரியும் அது தப்பு தான், ஏன்னா அவனும் பையன் நானும் பையன் இல்லை, பையனா என்ன இப்போ, அதெல்லாம் அந்த காலம், லவ் இஸ் லவ் கேள்விப்பட்டதே இல்லையா, இல்லை ஆனால் ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறான். போட்டேங்கதான் மற்றவங்க என்ன நினச்சா என்ன, உன்னை முழுசாக தெரிஞ்சேன்னா உன்னை என்றைக்கு தப்பாக நினைக்கவே மாட்டேன், அதே மாதிரி உன்னை முழுசாக தெரிஞ்ச யாருமே உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க, உன் மேலே அன்பு இருக்க யாருமே உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க, புரியுதா, அது லவ்ன்றது ஃபீலிங்டா, அதனால் அதுக்காகவா நீ அழுதுட்டு இருக்க, இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரியா எனக்கு தெரியல, ஆனால் சத்தியமாக ஜேகே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் முன்னாடிலாம் நல்லா பேசுவான் தெரியுமா, ஆனால் இப்போ என்ன ஒரு மாதிரியா பார்த்தாலே டென்ஷன் ஆகி போயிடுறான், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, அவன் இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய ப்ராக்டிஸ் ஷெடியூல்லாம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பான், சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மில் ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு பின்னாடி தட்டிட்டு அவனுக்கு கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமினும் ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான் டேயோட ஷோல்டர்ஸில். அங்கே முடிஞ்ச அளவுக்கு ஜிமினை கன்சோல் பண்ண பார்த்துருப்பான், ஆனால் ஜிமினால் அன்றைக்கி ஃபுல்லாக அழுகி அடுக்கவே முடியல. பிகாஸ் ஜேகே அவன் அவாய்ட் பண்ணுறான், அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசான்றதை அவனால் ஏற்றுக்கவே முடியலையா, ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருப்பான். இப்படியே தான் நெக்ஸ்ட் மார்னிங் விடியுது. அவங்கெல்லாம் அவங்களோட நியூ பிளேஸ்க்கு போகிறாங்களா. சுகா தான் நான் மேலே இருக்க அந்த கடைசி ரூம் எடுத்துக்கிறேன், ஸோ நீங்கள் எல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும், நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கணும், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகேவும் நானும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூம் எடுத்துக்கிறேன், ஸோ தட் நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மேலே போயிடுறாங்க. இப்போது ஜிமினும் டேங்கும் தான். ஜிமின் காதில் போயிட்டு, ஜிமினா நம்மளும் மேலேயே போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜிமினும் ஏன்டா, அது நம்ம எப்படி முடிவு பண்ணுறது, ஆரம் விடுவாரா, நம்ம முடிவு எடுக்கிறது தான். இப்போது டேங் தான் ஆரம்பிக்கிட்ட, ஆரம் நானும் ஜிமினாவும் மேலேயே தங்கிக்கிறோம் அப்படின்ட்டு போட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜின் தான், இங்கே எங்களுக்கு மரியாதையே கிடையாது, அவன் இன்னமும் எவ்வளோ உழைச்ச மாதிரி தூக்கம் வருதுன்னு போகிறான். ஜேகேக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்கான். அவனை ஏதாவது எதிர்த்து கேட்கவும் பயமாக இருக்குது, அடிக்க போகிறானோன்ட்டு. இதுங்க ஸோ அப்படின்ற மாதிரி மேலே 4 ரூம் இருக்கும். அந்த 4 ரூமில் அவங்க 4 பேர், கீழே 4 ரூம் இருக்கும், அதில் இவங்க 3 பேர் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இருக்குது. ஜேகேவும் சுகாவும் கார்னரில் இருக்க 2 ரூம் எதிர்த்தில், அதுக்கு முன்னாடி இருக்க 2 ரூமில் ஜிமினும் டேங்கும் தங்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரே இடத்துல தங்கும் போதே ஜிமினுக்கு ஜேகேவை பார்க்குறது, அவங்ககிட்ட பேசுறது பெரிய போராக இருக்கும், ஏன்னா அப்படி அவாய்ட் பண்ணுவான். இப்போ வேறு இடமா சுத்தம், ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் போனால் மட்டும்தான் ஜேஎம்னால ஜேகேவை பார்க்க முடியும். அப்பயும் போய் அவன் பேசுவான், ஆனால் ஜேகே அவனை எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் அது ரூமர்னால ஜிமின் அவாய்ட் பண்ணியிருப்பான். ஆனால் போக போக ஜிமின் இவ்வளோ கிளிங்கியாக இருக்கிறது ஜேகேக்கு பிடிக்காமலே போயிருக்கும். என்ன இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முழுசாக ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஜேமுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ராக்டிஸ் ரூம் தான் காட்டுறாங்க. எல்லா மெம்பர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி மூச்சு வாங்கிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜிமின் மட்டும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அந்த மிரரையே பார்த்துட்டு, அந்த மிரரில் பார்த்துட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். பட் அவனோட கேஸ் ஜேகே கிட்டே இருக்கும். ஜேகே அங்கே ஒரு சேரில் உட்காந்துட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போது டயர்டாக போய் ஜேகே பக்கத்தில் தான் ஒரு அசைத்து உட்காடுறான். எப்போவுமே அவன் அப்படி தான் உட்காருவான். ஜேகேயில் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு கம்முன்னு இருக்கான். இப்போது ஜேகேயோட ஃபோனை பிக் பண்ணி என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே அவனோட ஃபோனை வச்சுட்டு,
இப்படி தான் அடுத்தவங்க ஃபோன் வந்து பார்க்குறியா? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜெயம்மா நமக்குள்ள என்ன ஜேகே குட் அப்படின்ற மாதிரி ஃபோனை பிடுங்குறான். ஜேகே திரும்பி ஃபோனை பிடுங்கிட்டு ஜிமின் இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன இரிட்டேட்டு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு திரும்பி ஃபோனை பிடுங்குறான். அப்புறம் கேலரியோட போயிட்டு இரு ஃபோட்டோ பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேலரியை தள்ளிக்கிட்டு இருக்கான். ஜேகே திரும்பி ஃபோனை பிடுங்கியிருப்பான். ஜிமின் விடவே இல்லை. திரும்பி அவன் ஃபோனை பிடுங்கலான்னு போகிறான். ஜேகே அவனோட ஹேண்ட்ஸை மேலே தூக்கிட்டு ஜெயமால் பிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜிமின் கல்லு இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணாது, அது என்னோடய ஃபோன் கூட சும்மா ஒரு ஃபோட்டோ வேணால் எடுத்து தரேன் கொடு அப்படின்ற மாதிரி. அவனுக்கு இப்போது ஜேகேயோட அட்டென்ஷன் வேணும். ஜேகே அவனை கண்டுக்கவே மாட்டான்ல, இப்படி பண்ணாவது அவனுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை பிடுங்குறான். ஆனால் ஜேகே வந்து ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு ஜிமின் ஃபோனை வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்ல, அவனை பிடிச்ச ஒரே தள்ளு, அவ்வளோதான். ஜிமின் வந்து இப்படி ஃபோர்ஸாக போயிட்டு அந்த தரையில் விழுறான். மெம்பர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஜேகேக்கு அவன் தள்ளிட்ட பிறகு தான் ஐயோ ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிமின் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவன் கீழே விழுந்திருப்பான். அது டைல்ஸ் தரன்றதுனால அடிபட்டிருக்காது, அவனுக்கு அது வலிச்சிருக்கும். இருந்தாலும் வந்து அதை விட ஜேகே அவனை அப்படி தள்ளி விட்டது தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவன் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ஒரு மாதிரி வாயை அடைச்சி போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. ஓகே நம்ம ஓவராக பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஹியூமிலேஷன் ஆகிடுச்சு. இத்தனை பேருக்கு முன்னாடி அவன் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டான்ல, அதனால் என்ன அங்கேருந்து ஒரு மாதிரியா எழுந்து ஸ்லோவாக நடந்து போகிறான் டேங்கோட சப்போர்ட்டோட. எல்லா மெம்பர்ஸும் போகிறாங்க. ஜேகேவை எல்லோரும் எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஒரு ஃபியூ டேஸாக வந்து எல்லா மெம்பர்ஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் வந்து சூரியன் பூமி எப்படி சுற்றி வரும் அந்த மாதிரி ஜேகேவை சுற்றி வருவான். ஜேகேவா அப்படி அது இப்படி ஒரு விஷயமே இல்லை. சூரியன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் கண்டுக்காதுல்ல, அந்த மாதிரி அவன் கண்டுக்கவே மாட்டான். அது வந்து எல்லா மெம்பர்ஸுமே நோட் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஜேகே வந்து ஓகே ஜேஎம் கூட அவனுக்கு ஏதோ கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிச்சிருப்பாங்க. இப்போ ஜேஎம் வந்து நேராக அங்கேருந்து வேறு ஏதோ ஒரு ரூமுக்கு போயிட்டு ஒரு மாதிரி சுகமாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஜின் தான் வந்து ஜேகே கிட்ட பேசுகிறாரு. ஏய் ஜேகே என்னாச்சு, எதுக்கு ஜேஎம் கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே தான் ஜின் நான் அவனை வேணும்னு பண்ணலை, அவன் எதுவும் டென்ஷன் படுத்திட்டு இருந்தானா அதனால். ஜேகே வேணும்னு பண்ணேன்னு சொல்லாத, நீ நீ அவனை எவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விட்ட தெரியுமா, அது பார்த்தா வேணும்னு பண்ணாத மாதிரி இருந்துதான். இல்லை அது வந்து அவன் டென்ஷன் எழுதிட்டு இருந்தான், எனக்கு நல்லா தெரியும் நீ கொஞ்ச நாளாக சரியே இல்லை. அதுவும் ஜேஎம்மோட விஷயத்தில் உனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே தான் ஒரு மாதிரி முழிக்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜேகே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஓகேவா, நான் அவனுக்கு ஒழுங்காக டீல் பண்ணுறேன் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே தான் அந்த ரூமர்ஸ் பற்றி சொல்கிறான். அது இல்லை ஜென், நானும் அவனும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி நிறைய பிக்சர்ஸ்லாம் வெளியாகுது, அவங்கெல்லாம் என்ன தப்பாக எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எப்படி ஒரு பையன் மேலே ஃபீலிங்ஸ் வரும், நான் ஒன்றும் கே கிடையாது. ஆனால் ஜிமின் என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு தப்பான ஐடியா வருது. அதனால தான் ஏய் அதுக்காகவா நீ அவனை அவாய்ட் பண்ணுற, பின்ன நான் எதுக்கு அவனை அவாய்ட் பண்ண போகிறேன். அண்ட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேண்டாமா, எப்போ பார்த்தாலும் வந்து சும்மா சாயிறது, இந்த ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த டென்ஷனில் தான். ஜேகே இந்த ரூமருக்காகலாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா நானும் ஆரமும் மேரிட் கப்பல்னு சொல்கிறாங்க. ஏன் ஆரமுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குன்ட்டு கூட ஒரு ரூம் இருக்குது தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகேவும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஆமாண்டா ஆரமுக்கு பொண்ணு இருக்கான், எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். இதில் வந்து இவ்வளோ நீ வந்து இந்த ரூமரை பெருசாத்துட்டு ஜிம்மின் கிட்ட இப்படி நடந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
எல்லாம் அங்கே இருந்தாலும் எங்க டேட் பண்ணுறேன்னு கூட தான் ரூமர் போகுது. டேன் கிட்ட மட்டும் நல்லா பேசுகிற, ஏன் ஜிமின் கிட்ட ஏன் பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை அது வந்து அது எனக்கு தான் டேங் மேலே ஃபீலிங்ஸே இல்லையே, அதனால் அது வந்து பெருசாக எதுவுமே தெரியல. அப்போ என்ன உனக்கு ஜிமின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன? ஐயோ என்ன பேசுகிறீங்க? எனக்கு எப்படி அவன் மேலே ஃபீலிங்ஸ் வரும்? எனக்கு என்னமோ அவனுக்கு தான் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் என்ன சொல்கிற? இல்லை அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. தான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அதெல்லாம் ஜஸ்ட் ரூமர்ஸ், அப்படி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு நீ அவன்கிட்ட இப்படி ஹார்ஷாக நடந்துக்கிட்டா எப்படி? அது அவனே ஆல்ரெடி பாவப்பட்ட பையன், அவனுக்கு ஆல்ரெடி எவ்வளோ ஹேட் வருது தெரியுமா? இதில் நீ வேற அவனை ஏன் கஷ்டப்படுற? அவனுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியும்ல, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ ஜேகே அப்படின்ற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஜேகேவும் ஐம் சாரி, என்கிட்ட சொல்கிறத விட்டு போய் அவன்கிட்ட சொல்லி சமாதானம் ஆகப்பார் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஜேகேவும் ஓகே நான் போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அன்றைக்கி அதனால் ப்ராக்டிஸே வந்து கேன்சல் ஆகிருக்கும். பாதி நேரம் தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமன் தான் அவன் ரூமில் உட்காந்துட்ருக்கான். இப்போ ரூமில் சோகக்கடலில் முழுந்து உட்காந்துட்ருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. அது விழுந்தது கூட வலிக்கல, ஜேகே தள்ளி விட்டது அவனை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணது அவனுக்கு அவனே கொஷின் பண்ண வைக்கிது. ஒருவேளை ஜேகேக்கு நம்மளை பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி அவன் அதை தான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். இப்போ கதவு நாக் ஆகுது, ஜேகே தான் வந்திருக்கான். ஜிமின் கதவு திறந்துட்டு நிற்கிறான். ஜேகே தான் உள்ளே போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினை கதவு திறந்துட்டு போய் பெட்டில் உட்காடுறான். ஜேகே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனும் வந்து பெட்டில் உட்காடுறான். ஜிமின் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, நான் அவ்வளோ ஹார்ஷாக ஒன்று தள்ளி விட்டுருக்கக்கூடாது, ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினோ சரி, இல்லை நான் உண்மையிலே உன்னை சாரி கேட்குறேன், நான் உன்னை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதான் கேட்டுட்டல, ஓகே நான் மன்னிச்சிட்டேன். அதுக்கு மேலே அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல. ஸோ ஜேகே அங்கேருந்து விழுந்து போயிட்டான். வெளியில் ஜென் தான் நின்றுட்டுருக்காரு. கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் கேட்டேன், ஆனால் அவன் பெருசாக ஆன்சர் பண்ணல. சரி விடு, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்குப்பார், பழையபடி நடந்துக்குப்பார். அப்படி முடியலனா அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணு, அவன் உன்னோட பேண்ட் மெம்பர், அவன்கிட்ட நீ இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கூடாது. ஓகே ஜென், நான் இனி அப்படி பண்ண மாட்டேன், படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஜேகேவும் அவனோட ரூமுக்கு போயிட்டு ஓவராக தான் பண்ணிட்டோம் போல், இனி ஓரளவுக்காவது நம்ம அவன்கிட்ட சாஃப்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி தான் அவங்க டே ஸ்கிப் ஆகுது. ஜின் சொன்னதுனாலையும் என்னமோ ஜேகே வந்து ஜிமின் கிட்ட ஓரளவுக்கு நார்மலாக பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அதை நார்மலைஸ் பண்ண முடியலை. பிகாஸ் வந்து ஜேகே வந்து ஜிமின் ஒரு பேண்ட் மெம்பராக தானே பார்க்குறான். ஸோ வந்து ஜிமின் வந்து கொஞ்சம் அந்த பேண்ட் மெம்பரை தாண்டி பார்க்குற மாதிரி தெரியுது. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அவங்களுக்குள்ள அதே பாண்ட் இருந்ததுன்னா, அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜேகேக்கு அப்படி ஒரு தாட் வராமலே இருந்திருந்தா அவனுக்கு ஜிமினோட அந்த க்ளோஸ்னஸ் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போது பேக் டு த ஃபார்ம் அப்படின்னும் போது ஜேகேவால் அப்படி நடந்துக்க முடியல. அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் வந்து ஓகே முன்ன மாதிரி ரொம்ப ரூடாக நடந்துக்கிறது இல்லை. ஜேம் ஏதாவது கேட்டால் அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு சாஃப்டாக அவனும் ட்ரை பண்ணுறான். ஏன்னா ஜென் சொல்லியிருப்பார்ல, அதனால் ஜேமுக்கு இப்போ ஜேகே இப்படி நடந்துக்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு திடீர்னு என்னமோ ஒரு ஹோப் அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஜேகே நம்ம புரிஞ்சுக்கிட்டான் போல் அப்படின்ற மாதிரி. பாவம் குழந்தைக்கு தெரியல ஜின் தான் வந்து ஜேகே கிட்ட இப்படிலாம் நடந்துக்க சொன்னான்ட்டு. ஜேமுக்கு தெரியாதுல்ல, அவன் என்னமோ ஓகே அவன் நம்மளோட லவ்வை உணர்ந்துட்டான் போல், இதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணது தான் பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கான். ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கான். செப்டம்பர் 1 ஜேகேவோட பர்த்டே வருது, அன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கான். பேண்ட் மெம்பர்ஸ் எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. இப்போது ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் இருந்திருக்கோம் அவங்களோட மியூசிக்கு.
ஸோ அதை கொஞ்சம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஜெயம் தான் ஜேகேவோட கண்ணை மூடிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜேகே தான், ஜெயம் கண்ணை ஏற்று கொஞ்சம் விட, அதான் கேக்கெலாம் வெட்டியாச்சுல இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இரு ஜேகே, கம்முன்னு வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்ல அப்படின்ற மாதிரி அவன் கண்ணை மூடிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டு இப்போது ஒரு இடத்துல நின்றுட்டு ஜேகேவோட கண்ணை திறக்கிறான். முன்னாடி பார்த்தா ஃபுல்லாக லைட் செட்டிங். ஒருத்தங்க ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த பிளேஸ் எப்படி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக அந்த ஹார்ட் பலூன்ஸ், ரெட் கலர் தீமில், எல்லோ கலர் லைட்டு. ஜேகே அது பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னடா இது, இவன் எதுக்கு இந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். ஜெயம், இங்கே எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்க? அப்புறம் இதை பார்த்தா பர்த்டே அரேஞ்ச்மெண்ட் மாதிரியே தெரியலையே, எனக்கு டேஸ்ட்டே இல்லையா, என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறான். கரெக்ட், இது பர்த்டே அரேஞ்ச்மெண்ட் கிடையாது ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே முடிச்சுட்டு, அப்புறம் எதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்? ஜேம் ஒரு மாதிரியே பெருமிச்சு விட்டுட்டு நீல் டவுன் பண்ணுறான். ஜேகே முழிக்கிறான், அவன் என்ன பண்ணுறானே தெரியல. ஜெமின் அவனோட பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸில் எடுத்து நீட்டுறான். அது உள்ள ரிங் தான் இருக்குது. ஜேகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ நான் டேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேக்கு ஒரு நிமிஷம் மொத்த உலகமும் ஸ்டாப் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஜெமின், என்னது இது? ஜேகே, எனக்கு தெரியும் இது கொஞ்சம் வியர்டாக இருக்கும், பட் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன், இல்லை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறேன். எனக்கு என்னமோ தான் கரெக்டான நேரமாக தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த ரிங்கை நீட்டுறான். ஜேகே அந்த ரிங்கை ஒரு மாதிரி டென்ஷனில் தட்டி விட்டுறான். ஜேமுக்கு பிளாங்க் ஆகிடுச்சு, எழுந்து நினைக்கிறான். ஜேகே, ஏன் இப்படி தட்டி விட்ட? ஜேம், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜேம்ல, ஏன் ஜேகே என்னாச்சு, உனக்கு அறிவு இல்லை, நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? என்னாச்சு, உனக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்காதுடா, எனக்கு உனக்கு பார்த்தாலே பிடிக்காது. ஏதோ வேன் மெம்பர் அப்படின்றதுனால தான் உன்கிட்ட சாஃப்டாக நடந்துக்கிறேன். அதை நீ இவ்வளோ கேவலமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? ஜேகே, ஏன் இப்படி பேசுகிற? எனக்கு தெரியுது இது உனக்கு பிடிக்கலன்னு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் அந்த மாதிரிலாம் பையன் கிடையாது. அண்ட் நீ அப்படி இருப்பேன்ட்டு கிட்ட இது எதிர்பார்த்தேன், பட் இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு இல்லை. பாரு, இத்தனை நாள் இந்த ஒரு இன்டென்ஷனோட தான் என்கிட்ட நீ பழகிருக்கேன்னு நினைச்சாலே அருவருப்பாக இருக்குது. தயவுசெய்து இங்கேருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. ஜேகே, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் லவ் பண்ணுறேன். என்ன லவ்? இது பாரு, நான் எப்படி நீ எப்படி என்னை லவ் பண்ண முடியும்? நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? அண்ட் ஹவுஸ் இட் பாசிபிள்? நீ என்ன பைத்தியமா? ஜேகே, எனக்கு தெரியும் இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் உடனே பதில் சொல்ல வேணாம். உடனே பதில் சொல்ல வேணான்னா யோசிச்சு சொன்னால் மட்டும் நான் உனக்கு ஓகே சொல்லுவேன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு ஜெமின், எனக்கு பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல ஜெமின். ஜஸ்ட் எனக்கு உன்னை நினைச்சா இப்போ அருவருப்பாக இருக்கு. ஜேகே, ஏன் இந்த மாதிரி ஹார்ஷே டோன் யூஸ் பண்ணுற? ஹார்ஷாக நான் டோன் யூஸ் பண்ணுறேன்னா இப்படி தான் நீ நடந்திருக்க. கொஞ்சம் கூட அறிவில்லை. அண்ட் நீ இத்தனை நாள் என்னை இப்படி தான் டச் பண்ணியிருக்கியா? அப்படி ஜேகே, இப்போவும் பேசாது. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ அதை தப்பாக எடுத்துக்கிட்டேன். என்ன தப்பாக எடுத்துக்கிட்டேன்? எல்லாம் அதுக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின்ல, ஜேகே நீ என்ன பேசுகிற? இப்பெல்லாம் பேசாத, புரியுதா? உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் உட்காந்து
மெதுவாக பேசலாம் ஜிகே, எல்லாம் சரியாயிடும். இங்கே பாரு, எதுவும் சரியாகிறது கிடையாது. அண்ட் இனி என்கிட்ட வராது. ஆல்ரெடி உன்னால் நான் நிறைய பட்டுட்டேன், நிறைய பிரச்சனை என் வாழ்க்கையில். அது தேவையில்லாமல் இந்த வேற ஜினன், நான் ஸ்ட்ரெயிட், புரியுதா? எனக்கு என்றைக்குமே மேலே ஃபீலிங்ஸ் வராது. அண்ட் இது நாள் வரைக்கும் கூட நான் ஜஸ்ட் ஒரு பேண்ட் மெம்பராக தான் பார்த்தேனே தவிர ஒரு ஃப்ரெண்டாக கூட எனக்கு உன்னை முழுசாக பிடிக்காது. ஒரு ஃப்ரெண்டாக கூட உன்னை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டதே கிடையாது. நான் எப்படி உன்னை டேட் பண்ணுவேன் நீ நினைக்கிறேன்? எனக்கு உன்னை இவ்வளோ ஹார்ஷாக சொல்கிறேன்னு நினைக்காது. பட் ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். நான் அதை உங்ககிட்ட இத்தனையும் நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். எனக்கு இது இங்கே தான் வந்து முடியும்னு நல்லா தெரியும். அஸ் ஐ தாட் கரெக்டாக இங்கேயே வந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இத்தனை நாள் வரைக்கும் நீ பண்ண எல்லாத்தையும், என்கிட்ட வர்றது, என்னோட அட்டென்ஷன் சீக் பண்ணுறது, என்கிட்ட கிளிங்கியாக இருக்கிறது, எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. பிகாஸ் யூ ஜஸ்ட் இரிட்டேட் பண்ணுற என்னோட பேஷன்ஸை ரொம்ப டெஸ்ட் பண்ணுறேன். இத்தனை நாள் நான் உங்ககிட்ட ஓரளவுக்கு அமைதியாக நடந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பேண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான். சிக்கி, உனக்கு தெரியுது எனக்கு பிடிக்கும் தானே. நான் சொன்னேன் நான் எனக்கு ஒன்று பிடிக்கும்ன்ட்டு. சிக்கி, அது இங்கே வேறு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மேபி இப்படி ஒரு ஜீவன் இருக்கான், அவ்வளோதான். அதுக்கு மேலே உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் எண்ட். இனி நீ என்கிட்ட கிளிங்கியாக நடந்துக்க, தயவுசெய்து நிறுத்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ஷாக சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஜிமின் வந்து அவன் வந்து ஜேகேக்கு ஓகே, ஜேகே கோவமாக ரியாக்ட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தான். பட் வந்து இந்த அளவுக்கு ஹார்ஷாக சொல்லுவான் அப்படின்றது எதிர்பார்க்கல. அது அவன் சொன்ன கொஞ்சம் சாஃப்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை, அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. ஒரு மாதிரியா அவனை நினச்சா அவனுக்கு கில்ட்டியாக இருக்குது. அவன் லவ் சொல்ல தான் வந்திருப்பான், ஆனால் ஜேகே வந்து வேறு மாதிரி புரிஞ்சுட்டு மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் நான் பார்த்த வரைக்குமே வந்து டிஎல் லவ் எப்படி எடுத்துப்பாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபிசிக்கல் டச். கேர்ள்ஸ்லாம் வந்து பிஎல் ட்ராமா பார்க்கறதுனால அவங்களுக்கு அது லவ்னு தெரியும். பட் பாய்ஸ்க்கு தெரியாததுனால ஜஸ்ட் ஃபிசிக்கல் டச்சோடு நிறுத்திடுவாங்க. இங்கே ஜேகேவும் அதை தான் பண்ணியிருப்பான். அவனுக்கு அது லவ் ஃபீலிங்னு தெரியல, அவன் நேராக அதுக்கு போயிட்டான், அந்த ஃபிசிக்கல் டச்சுக்கு. ஸோ அதுதான் ஜேமை ரொம்ப காயப்படுத்துது. அவன் நம்ம இவ்வளோ தப்பாக எடுத்துக்கிட்டானே அப்படின்ற மாதிரி. அதே இடத்துல ஒரு மாதிரியா முட்டி போட்டுட்டு அழகுறான். அவனோட ஹேண்ட்ஸால் அவன் தலையை அவனே அடிச்சுக்கிட்டு அழகுறான். ஜேகே, சாரி, ஆனால் என்னால் முடியல ஜேகே. ஜேகே, லவ் யூ ஜேகே. ஆனால் நீ என்னை இவ்வளோ தப்பாக எடுத்துக்கிட்டல. நீ எத்தனையோ நாள் சொல்லணும்னு நினச்சேன்னு சொன்னல, அப்போ நீ லவ்வே பண்ணலையா? எல்லாத்தையும் நான் அதை தப்பாக எடுத்துக்கிட்டேன். ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே உயிரே, காதலை அறித்தாய் என் அழகே. ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே உயிரே, கண்ணீரில் உறைந்தாய் கனவே. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.